ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஆன்சர் கீ டக்குன்னு பார்த்துடலாம். கொஷின் வந்து ஈஸி தான், எக்ஸப்ட் ஒரு 5 மார்க் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மேபி படிச்சிருந்தவங்க எழுதியிருக்கலாம். ஒன் வேர்டு 1 or 2 ஒன் வேர்ட்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் 90+ இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சு. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதுதான் வந்துருந்துச்சு, என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்தோமோ அதுதான் வந்துருந்துச்சு. அண்ட் ஈவன் எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான் வந்துருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் கொடுத்தது படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் இந்த சீக்வன்ஸ். இது வந்து ஆப்ஷன் பி. தென் செகண்ட் வந்து XeF6 ஆன் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் வந்து XeO3 ஆப்ஷன் ஏ. தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸாமெத்திலின் டெட்ரமின், தட் இஸ் யூரோட்ரோபின். ஃபோர்த் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் விச் எலிமெண்ட் வந்து சோடியம், புக் பேக் தான். தென் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சால்ட் ஹைட்ராலிசிஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க சோடியம் ஃபார்மேட் வந்து ஃபார்மிக் ஆசிட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்தால் சோடியம் ஃபார்மேட் கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், அந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் இது புக்கின்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், CO3 + Fe2 + ஹவ் சேம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், கரெக்ட். ரெண்டுமே D6 கான்ஃபிகரேஷன் கரெக்ட். ஸோ அது இன்கரெக்ட் கிடையாது. ஆஃப் ஆல் நோன் எலிமெண்ட் சில்வர் ஹஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அட் த ரூம் டெம்பரேச்சர், அதுவும் கரெக்ட் தான். சி டு ஃபார்ம் அ சப்ஸ்டியூட் அலாய் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அட்டாமிக் ரேடியா ஆஃப் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் ஷுட் பி less than 15%. இதுவும் ஹோம் ரூல் 3 ரூலில் சொல்லியிருக்க ஒரு பாயிண்ட் தான், இதுவும் கரெக்ட். பட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, if the standard electrode potential E0 of the metal is large and negative, the metal is a powerful oxidizing agent கொடுத்துருக்காங்க. the powerful reducing agent தான் கரெக்ட். எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் பார்த்துட்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது புக்கின் கொஸ்டின். ஸோ 2 ஒன் வேர்டு ஒரு மாதிரி புக்கின் வந்து கேட்டிருக்காங்க. the drug that binds the receptor site and inhibits an actual function வந்து antagonists. Then on which of the following properties the coagulating power of the ion depends on the magnitude of the charge of the ion alone. நம்ம ஒரு கம்பல்சரியில் கூட நான் ஒரு வீடியோ இது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, போன வருஷம் ஒரு ஆர்டர் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால், ப்ரீவியஸ் இயர் புக் இன் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். SO4 2- கிரேட், அதுக்கப்புறம் NaCl Cl-, FeCN6 4-. ஸோ அந்த ஒரு 4 அயன் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொன்னோம் தெரியுமா. ஸோ அதை தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி சார்ஜ் ஆஃப் தி அயான். சார்ஜ் ஆஃப் த அயனை மட்டும் தான் பொறுத்து இருக்கும். Then 9th question, alpha D plus glucose and beta D plus glucose are anomers. Then 10th question பாருங்க, இது வந்து ABC டைப் ஆஃப் கொஸ்டின். நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணதை ஒரு கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரோபென்சின் டின் HCl போட்டால் ஃபஸ்ட் என்ன கிடைக்கும், அனிலின் கிடைக்கும். தென் டைசோனியம் குளோரைடு, பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்கும். அதை ஹாட் வாட்டரில் நம்ம வார்ம் வாட்டரில் ட்ரீட் பண்ணோம்னா ஃபீனால் தான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி. தென் 11th வந்து ஆப்ஷன் டி, இது புக் பேக் கொஸ்டின் தான். தென் 12th வந்து ஆப்ஷன் சி, போத் அசன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். இதுவும் புக் பேக் தான் நினைக்கிறேன். தென் 13th புக் பேக் தான் ஆப்ஷன் சி, ஆனால் ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. 14th புக் பேக் தான் ஆப்ஷன் பி, தட் இஸ் 3. தென் ப்ரோபேன் 2-ol அண்ட் ரியாக்ஷன் வித் அயன் ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் அண்ட் கான் HCl, இது லூகாஸ் டெஸ்ட். ஸோ ஆப்ஷன் டி, டூ குளோரோப்ரோபேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புக்கின்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக புக்கின் எதெல்லாம் தெரியல, ஒரு 2-3 ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எத்தனை ஒன் வேர்டு கரெக்ட்டுங்கிறத கீழே சொல்லுங்கள். தென் 2 மார்க் பொறுத்தளவுக்கு வாட் இஸ் கால்சினேஷன், இது இம்பார்ட்டன்ட் தான். ரோஸ்டிங் கால்சினேஷன் டிஃபரன்ஸில் கால்சினேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ கால்சினேஷன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் ஹீட்டிங் ஆஃப் ஓர் ஹீட்டிங் ஆஃப் ஓர் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ஆப்சன்ஸில் என்ன செய்வோம், ஓரை ஹீட் பண்ணுவோம், விச் கன்வெர்ட்ஸ் கார்பனேட் ஓர் இன்டு ஆக்சைடு. கார்பனேட் ஓரை என்ன செய்வோம், ஆக்சைடாக நம்ம மாற்றுவோம். ஸோ அந்த டெஃபினிஷன் ஹீட்டிங் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. தென் 17th கொஸ்டின் பாருங்கள், டைப் ஆஃப் ஹைப்ரிடேஷன். BrF3 வந்து sp3d2, BrF3 வந்து sp3d. தென் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் நம்பர், 2 டிஃப்ரென்ஸ் எழுதுனா போதும். டபுள் சால்ட்னா என்னது, வாட்டரில் போட்டால் என்ன செய்யும், தனித்தனியாக அயான்ஸாக பிரிஞ்சிடும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தனித்தனியாக என்ன செய்யாது, பிரியாது. ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டபுள் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆலம் செல் தான். கோஆர்டினேஷன் நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் எழுதியிருந்தா ஓகே. தென் 19th கொஸ்டின் பாருங்கள், ரைட் த ரேட் லா ஃபார் த ரியாக்ஷன் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு த ரியாக்டன்ஸ் XYZ. எக்ஸோட ஆர்டர் வந்து 1/2. இங்கே பாருங்கள், எக்ஸோட ஆர்டர் 1/2, ஒய்யோட ஆர்டர் 3/2, இசட்டோட ஆர்டர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேட்டில் எழுதணும். எப்படி ரேட்டில் எழுதணும், இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ் வந்து 1/2, ஒய் 3/2, Z 0. அப்போ ரேட் வந்து K இன்டூ எக்ஸ் பவரில் தான் என்ன செய்யணும், ஆர்டர் நம்ம எழுதணும். ஸோ X power 1/2, Y power 3/2, Z power 0. இதான் ஆன்சர். Then 20th question, explain the method by which colloidal solutions of ink and graphite prepare. இங்கையும் கிராஃபைட் இந்த கொலாய்டல் மெத்தட் வழியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்கல் டிஸ்பர்ஷன். ஸோ அந்த பேராகிராஃப் நீங்கள் எழுதியிருக்கணும். 21st question, how will you convert phenol to phenolphthalein? Phthalene reaction தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படித்த நேமிங் ரியாக்ஷன் தான் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க, phenol to phenolphthalein. இதுவும் தெரிஞ்ச கொஷின் தான். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், இதுவும் புக் பேக் கொஷின். டிஃபரன்ஸ் எழுதினா மார்க் கொடுத்துருவாங்க. தென் 24 பாருங்கள், pH கண்டுபிடிக்கிற சம். அதுக்கு சொல்யூஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு POH கண்டுபிடிக்கணும். POH வந்து உங்களுக்கு 2.53 கிடைக்கும். ஸோ அதுலேருந்து pH கண்டுபிடிக்கிறதுக்கு 14 - POH ஃபார்முலா யூஸ் பண்ணி 11.47 இஸ் ஆன்சர். இது புக் பேக் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்த கொஷின் தான், அதான் கம்பல்சரி.
தென் 3 மார்க் பாருங்க, வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்கான பேசிக் ரெக்யர்மெண்ட் புக் பேக் கொஸ்டின் கொடுத்தது தான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் CE4+ அண்ட் CO2+, இதுவும் புக் பேக் கொஸ்டின் கொடுத்தது தான் இம்பார்ட்டன்ட்ல. 27 விச் டைப் ஆஃப் ஐசோமரிசம் இஸ் எக்ஸிபிட்டட் பை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இது ஒரு நல்ல கொஸ்டின், பட் இம்பார்ட்டன்ட்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, பட் இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏ வந்து என்னன்னா அயனைசேஷன் ஐசோமரிசம், பி வந்து NO2 ONO இருக்கு, ஸோ லிங்கேஜ் ஐசோமரிசம். சி வந்து 2 காம்ப்ளெக்ஸ் இருக்கு, 2 காம்ப்ளெக்ஸ் வந்தாலே கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். தென் 28 பேக்கிங் எஃபிஷியன்சி இன் BCC கிறிஸ்டல், ரொம்ப ஈஸி, டேரெக்டாக நீங்கள் படித்த டெரிவேஷன். தென் 29 இதுவும் நம்ம கொடுத்த புக் பேக் இம்பார்ட்டன்ட் சம்மில் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கெமிக்கல் கைனடிக்ஸில் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6 நினைக்கிறேன். T99 இஸ் ஈக்குவல் டு 10 டைம்ஸ் ஆஃப் லைஃப் டைம். அது தியரி கொஸ்டின் படிக்கும் போதே அதை ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணாதீங்க, தியரியாகவே படிச்சிருங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் 5 மார்க்லையும் கொடுத்தேன், 3 மார்க்லையும் கொடுத்தேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்மோன்ஸ் புக் பேக் கொஸ்டின் தான். ஹவ் இஸ் ஸ்டெர்லின் ப்ரிப்பேர்ட், இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் 25 எழுதலாம், 26 எழுதலாம், 28 எழுதலாம், 29, 30, 31, 32, 5 கொஸ்டின் கண்டிப்பாக எழுத முடியும். தென் 33 கம்பல்சரி ABC டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம படித்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, பட் நிறைய இடத்துல நம்ம உள்ள படித்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏ வித் மாலிகுலர் ஃபார்முலா C2H7N, அது என்னது டைஎத்தில் அமீன், சாரி எத்தில் அமீன், which reacts with nitrous acid to form compound B. So nitrous acid போட்டால் என்ன ஆகும், NH2 N2Cl diazonium chloride மாறும், which is unstable. நான் சொல்லியிருக்கேன் N2Cl வந்து எத்தில் குரூப் பக்கத்தில் இருந்தால் unstable. ஸோ அதை ஃபர்தர் ஹைட்ரலைஸ் பண்ணும்போது it converted into C வந்து எத்தனால். இங்கே ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது C2H7N வந்து எத்திலமீன் CH3CH2 NH2. ஸோ அதை வந்து HNO2ஓட டைஅசடைசேஷன் பண்ணும்போது NH2 குரூப் வந்து N2Cl மாறிடும். இது நான் நிறைய நேற்று நம்ம படித்த ரியாக்ஷனை சொல்லிட்டே தான் இருந்தேன். தென் நான் சொல்லியிருக்கேன் N2Cl வந்து CH3CH2 பக்கத்தில் இருக்கும்போது அன்ஸ்டேபிள், ஸோ உடனே ஹைட்ரலைஸ் பண்ணிடணும். ஸோ யூல் கெட் எத்தனால், அதான் சப்ஸ்டிடியூஷன் ஃபார் பெட்ரோல். ஸோ ஏ வந்து எத்திலமீன், பி வந்து எத்தில் டயசோனியம் குளோரைட், சி வந்து எத்தனால். சரியா? ஓகே. தென் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட்ல கொடுத்தது தான். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன செய்யணும், எழுதியிருந்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க. ஸோ இது ஈஸியான 5 மார்க் தான். ஆப்போசிட்டில் யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் 3 யூசஸ் எழுதியிருக்கணும், 3 மார்க்கு. ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஈக்குவேஷன் இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. டெம்பரேச்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எத்தனை கெல்வின், எத்தனை பார் ப்ரெஷர், அது வந்து ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸில் எழுதியிருக்கணும். அது இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஷர் ட்ரோப் சிந்தசிஸில். ஓகே. தென் லேந்தனைட் கண்ட்ராக்ஷன், பட் இதில் வந்து வெறும் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் அவங்க புக் பேக்கில் இருக்குது. பட் இவங்க கேட்டதில் காசஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ வெறும் கான்சிக்வன்சஸ் மட்டும் எழுதுனா 4 மார்க் தான் கொடுப்பாங்க, காசஸ் எழுதுனா தான் 5 மார்க் கிடச்சிருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் அந்த ஒரு பார்ட் விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா என்ன கொடுத்துருக்காங்க, NaCO4 வந்து டெட்ராஹைட்ரல்னு ப்ரூவ் பண்ணணும், NaCN4 2- ஸ்கொயர் பிளார்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் VB தியரி ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். ஸோ NaCO4 வந்து நிக்கல் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, ஸோ 3D8 4s2. அப்போ வந்து என்ன ஆயிரும், CO வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட், ஸோ எல்லாம் பேர் ஆகிட்டு D ஆர்பிட்டாலே எல்லாமே பேர் ஆயிரும், D10 வந்துடும். ஸோ S ஆர்பிட்டால் 1 ஃப்ரீயாக இருக்கும், P ஆர்பிட்டால் 3 ஃப்ரீயாக இருக்கும். ஸோ sp3 ஹைபிரிடேஷன் இது ஃபார்ம் பண்ணிடும், அப்போ டெட்ராஹீட்ரல். அதே NaCN4 2- நிக்கல் 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ 3D8. ஸோ 3D8 நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்டு போடும்போது D ஆர்பிட்டால் 1 இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. ஸோ ஒரு S ஆர்பிட்டால் 2 P ஆர்பிட்டால், ஸோ DsP2 ஹைபிரிடேஷன் ஃபார்ம் பண்ணி அது ஸ்கொயர் பிளார் என்ன செஞ்சிடும், ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ், அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். தென் நெக்ஸ்ட் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட் ஈஸி தான். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் மேபி படிச்சிருப்பீங்க, படிக்காமல் கூட சில பேர் இருக்கலாம். பட் ஆப்போசிட் கொஷின் ஆஸ்ட்ரா டைலூஷனில் ரொம்ப சிம்பிள். லா வந்து நம்ம மேலே அதில் எழுதி ஆல்ஃபானா என்ன ஒரு எக்ஸாம்பிள், தென் டிரைவ் பண்ணி ஆல்ஃபாவை கடைசி என்ன செய்யணும், காமிக்கணும். தென் இந்த 5 மார்க் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன் மேபி படிச்சிருப்பீங்க, படிக்காமலும் இருந்திருக்கலாம். இந்த ஒரு 5 மார்க் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்டாங்க. சால்ட் பிரிட்ஜ், ஒய் சால்ட் பிரிட்ஜ் இஸ் யூஸ்ட் இன் கேல்வனிக் செல், டேனியல் செல் படித்தவங்க இந்த கொஸ்டின் எழுதிருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க கொஸ்டின் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. டைஎத்தில் ஈத்தரோட ரியாக்ஷன். ஸோ ஹவு டஸ் டைஎத்தில் ஈத்தர் ரியாக்ட்ஸ் வித் த ஃபாலோயிங், அதுக்கு நான் இங்கே ரியாக்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்கேன். குளோரினோட ரியாக்ட் பண்ணும்போது எல்லா ஹைட்ரஜனும் குளோரினால ரீப்ளேஸ் ஆயிரும். H2SO4 போடும்போது எத்தனால் கிடைக்கும். ஆசிட் குளோரைட் போடும்போது எத்தில் குளோரைட் ப்ளஸ் எஸ்டர் நம்மளுக்கு கிடைக்குது. தென் லாஸ்ட் 5 மார்க் ஈஸி, கேனிசாரோ ரியாக்ஷன். நம்ம 3 மெக்கானிசம் படிச்சுக்கோங்க, அல்லது ஒன்று கண்டிப்பாக வரும்னு சொன்னோம், அதே மாதிரி கேனிசாரோ ரியாக்ஷன் கேட்டுட்டாங்க. தென் ஆப்போசிட்டும் ஈஸி தான். ஹவ் வில் யூ கன்வெர்ட் பென்சின் டயசோனியம் குளோரைட் டு பைஃபினைல், என்ன ரியாக்ஷன் இது, கோம்பர்க் ரியாக்ஷன். பென்சின் டயசோனியம் குளோரைட் கூட பென்சினை ட்ரீட் பண்ணுவோம், சோடியம் ஹைட்ராக்சைடு போடுவோம், யூ வில் கெட் பைஃபினைல். செகண்ட் கொஸ்டின், ஹவ் வில் யூ கன்ஃபார்ம் த பிரசன்ஸ் ஆஃப் கீட்டோ குரூப் அட் C2 பொசிஷன், ஃப்ரக்டோஸில். ஸோ ஃப்ரக்டோஸ் எடுக்கிறோம், சோடியம் அமால்கம் வாட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா சார்பிட்டால் மேனிட்டால்னு 2 ஐசோமர் வரும், விச் டிஃபர்ஸ் இன் த C2 பொசிஷன். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இது எப்பிமஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த கீ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஒரு 5 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, அண்ட் 2-3 ஒன் வேர்ட். ஸோ அபோவ் 90 கண்டிப்பாக நல்லா படித்தவங்களாம் எடுக்க முடியும், 95 கூட எடுக்கலாம். ஸோ எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு கீப் ப்ரிப்பேரிங் வெல்.
தேங்க்யூ.